சமீபத்தில் வெளியான புஷ்பா 2 படம் எப்படி? வாருங்கள் பார்ப்போம். இன்றைக்கு தெலுங்கு ஃபீல்டிலேயே மாஸ் ஹீரோவாக இருப்பவர், மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் அல்லு அர்ஜுனா என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு அவருடைய புகழ் பன்மடங்கு பெருகி கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு காரணம் அவர் முன்பே நடித்த பல படங்களில் ஒரு ஸ்டைலிஷான ஹீரோவாக, லவர் பாயாக, அதே சமயம் ஆக்ஷன் பிளாக்கில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆக்ஷன் பிளாக்கில் நடிக்கக்கூடியவராக, அவருடைய நடிப்பு பலதரப்பு பேன் இண்டியா ஹீரோவாக வளர்ந்து நிற்கின்றார் இன்றைக்கு. அதற்கு காரணம் புஷ்பா 1. இந்த புஷ்பா 1, புஷ்பா முதல் பாகம் மிகப்பெரிய அளவில் கலக்கியது. அவரே எதிர்பார்க்கவில்லை, தெலுங்கு சினிமாவே எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அவருக்கு முன்பு இருந்த சிரஞ்சீவி மற்றும் பவன் கல்யாண் மற்றும் ஜூனியர் என்டிஆர், பிரபாஸ், இவர்களையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு இவர் உச்சத்தில் வந்து விட்டார். மாஸ் ஹீரோவாக இப்போ நிற்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு புஷ்பா 1, புஷ்பா 2 மிகப்பெரிய அளவுக்கு பிளாக் பஸ்டர் படமாக உருவாகி இருக்கின்றது. மிக பிரம்மாண்டமாக, மிக நேர்த்தியாக, பரபரப்பாக உருவாக்கியிருக்கின்றார். பரபரப்பான ஒரு திரைக்கதையில் உருவாக்கியிருக்கின்றார். இதனால் அவருக்கான மாஸ் ஹீரோவுக்கான ஒரு அந்தஸ்து வந்துவிட்டது. அவருக்கு மலையாளத்தில் குவிந்த ரசிகர்கள் அதிகம் இருக்கிறார்கள், தெலுங்கில் அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். புஷ்பா 1 மூலமாக வடநாட்டிலும் அவருக்கு புயல் போல் கிளம்பி வந்த ரசிகர் பட்டாளம் உருவாகிவிட்டது. கர்நாடகாவில் அதிகமான ரசிகர்கள் உருவாகிவிட்டார்கள். அந்த வகையில் புஷ்பா 2 பேன் இண்டியா படமாக மிகப்பெரிய அளவில் கலக்கி கொண்டிருக்கிறது. இந்த படத்தின் முக்கியமான திரைக்கதை தான். அதாவது புஷ்பான்னா என்ன நினைச்ச என்று கேட்பது போல, புஷ்பான்னா புயல் என்று சொல்லுவார். புயலாக தான் அந்த முதல் பாகம் இடைவேளை வரை பரபரப்பாக திரைக்கதை ஓடிக்கொண்டிருக்கிறது. காட்சிகளும் பரபரப்பாக இருக்கின்றன. அந்த அளவுக்கு 3 மணி 20 நிமிடமா என்று முதலில் மலைப்பவர்கள் அந்த படத்திற்குள் இன்வால்வ் ஆகிய பிறகு, படத்திற்குள் தன்னையே முழுமையாக ஒப்படைத்த பிறகு, அவர்கள் யாருக்குமே போர் அடிக்காத அளவுக்கு பரபரப்பர என்று காட்சிகள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அளவுக்கு பரபரப்பான காட்சிகள். அந்த சண்டை காட்சியும் சரி, அவருடைய துள்ளலான நடிப்பும் சரி, படத்தையே தன்னுடைய தோளில் தூக்கி நிறுத்தியிருக்கின்றார் அல்லு அர்ஜுனா என்றால் மிகையாகாது. ஒவ்வொரு காட்சியிலும் படத்தின் சில காட்சிகள் நச்சென்று நம்மை கவர்கின்றன. சில காட்சிகள் கொஞ்சம் ஓவர் என்று நினைக்க தோன்றுகிறது. சில வசனங்கள் ரொம்ப ஓவர் என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனாலும் கூட அந்த குளத்தில் அவர் ஒன்றுக்கு அடிப்பதும், அந்த டிஎஸ்பியிடம் மன்னிப்பு கேட்பதும், பெண்களிடம் அவர் நாகரிகமாக நளினமாக நடந்து கொள்வதும், பெண்களை மதிப்பதும், மனைவியிடம் கொஞ்சுவதும், மனைவி சாமி எனக்கு மூடு வந்து விட்டது என்று அவர் கொஞ்சுவதும், அந்த கொஞ்சலுக்கு கொஞ்சமும் ஒரு முகம் சுளிக்காத அளவுக்கு மிக அழகாக காதல் காட்சியிலும் ரசனை மிகுந்த ஒரு அழகான கணவன் மனைவிக்கு உள்ள காதல் காட்சியாக ரசிக்க வைத்திருக்கின்றார். சண்டை காட்சி சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு அதிரடி ஆக்ஷன் பிளாக். ஒரு பிரம்மாண்டம் என்றால் அந்த பிரம்மாண்டத்தை அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக உருவாக்கி இருக்கின்றார்கள். மனைவியின் ஆசை, முதலமைச்சரோடு தன்னுடைய கணவன் சாமி புஷ்பராஜ் முதலமைச்சரோடு சேர்ந்து நின்று ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பார். அதே போல் அவர் அந்த முதலமைச்சரை சந்திக்கின்றார், தன்னுடைய ஆசையை சொல்கின்றார். அவரோ, என் கட்சிக்கு நிறைய நீ நிதியெல்லாம் தர்ற, அதுக்காக உன் கூட எல்லாம் நீ இந்த ஃபோட்டோ எடுக்க முடியாது, நீ கடத்தல்காரன், உன் கூட நீ இந்த ஃபோட்டோ எடுக்குன்னா என்னுடைய பதவிக்கு ஆபத்து, எனக்கே கெட்ட பேர் வந்துடும், அதனால் உன் கூட எல்லாம் நீ இந்த ஃபோட்டோ எடுக்க முடியாது. அவன் பொண்டாட்டி சொல்கிறான்னு பொண்டாட்டி பேச்செல்லாம் கேட்காத, பொண்டாட்டி பேச்சு கேட்டவன்லாம் வீணாக போயிட்டான் அப்படின்னு சொல்லி விடுவார். இதனால் மிகப்பெரிய ஷாக் ஆகி மிக அதிர்ச்சிக்குள்ளாகிறார். தன்னுடைய மனைவி, தான் காதலித்த மனைவி விருப்பப்பட்டதை வாங்கி கொடுக்கும் அளவுக்கு அன்பான கணவனாக இருக்கும் அவருக்கு இது மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்துகிறது. வெளியே வருகிறார். முதலமைச்சர் எப்போது உங்கள் வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வருகிறார் என்று சொல்ல,
இத்தனாம் தேதியில் வருகிறார், எனக்கு பிடித்த முதல்வர், என் வீட்டிலே வந்து அவர் சாப்பிட்டு போவார் என்று சொல்லி வருகிறார். அடுத்த காட்சிகளில் விறுவிறுப்பாக அந்த முதலமைச்சரை தூக்கி போட்டுவிட்டு இவரே இன்னொரு முதலமைச்சரை 1000 கோடி ரூபாய் செலவில் உருவாக்குகிறார். எம்எல்ஏக்களை விலை வாங்குகிறார். தன்னுடைய சித்தப்பாவை முதலமைச்சராக்குகிறார். அவர் வீட்டுக்குள் வந்து விருந்து சாப்பிட அந்த புகைப்படம் ஹாலில் வருகிறது. இப்படி மனைவிக்காக அவர் செய்கின்ற அந்த நல்ல விஷயமும் ரசிக்க வைத்திருக்கின்றது. அதே போல அந்த பெண் வேடம் விட்டு அவர் சாமி படத்தில் ஆடுகின்ற ஆட்டம் பரபரப்பையும் விறுவிறுப்பையும் தருகிறது, ரசிக்கவும் வைக்கிறது, பெண்களை கவரக்கூடிய காட்சியாக இருக்கிறது, ஆன்மீகத்திலும் சிறப்பான காட்சியாக இருக்கிறது. இப்படி பழம் முழுக்க பஞ்ச் டைலாக்கும் சிறப்பான காட்சிகளும் நிறைய உண்டு. பேண்ட் இண்டியா படமாக பரபரப்பாக உருவாகியிருக்கும் புஷ்பா 2 மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது, ரசிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. இது வெற்றி பெறும், மாபெரும் வெற்றி பெறும் என்பதற்கு இதுதான் ஆதாரங்கள். புஷ்பா 2 வெல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.